ஹலோ ஹாய் ஸ்டார்ஸ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் போஸ்ட் பண்ண போறோம். சோ என்னன்னு சொல்லு பேபி. சோ இன்னைக்கு நாங்க செய்ய போறது வந்து ஆல்ஃபாம் மந்தி. எஸ் ஆல்ஃபாம் சிக்கன் மந்தி தான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ண போறோம். ஆக்சுவலா நாங்களே வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அண்ட் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா மந்தி தான் ட்ரை பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறோம். ஆமா. சோ இன்னைக்கு நாங்க வந்து ஒரு வீட்ல 10 டைம் செஞ்சாலே எப்படி வரும் தெரியாது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். சோ வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வச்சு வீட்ல எப்படி நம்ம மந்தி செய்றோம் அப்படினு பார்க்கறோம். சோ இன்னைக்கு வாங்க இந்த வீடியோல ஹோம் ஸ்டைல் மந்தி தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்யற மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாம் வந்து பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபாம் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. ஓகே லெக் பீஸ் கூட சேர்ந்த மாதிரி. ஓகே நாங்கள் வந்து 2 சிக்கன் பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 2 ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பச்சை மிளகா, ஒரு டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸு அண்ட் புதினா, மின்ட் லீவ்ஸ். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து அடித்து எடுத்துக்கலாம் பேஸ்ட். ஓகேவா? பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா? நான் மிக்ஸ் பண்ணுமா? சரி ஓகே. பண்ணிட்டு இது என்ன பண்ணனும்? எஸ் அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே சிக்கனில் வந்து இது பண்ணோம். இந்த பேஸ்ட்டா? ஆமாம் பவுலில் மாற்றிக்கோங்க. ஓகே இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டா அப்படியே பண்ணிடலாம். சரி ஓகே. அஜு பார்த்து கண்ணில் பட்டுரும். என்ன பேபி மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா? மசாலா இஸ் கெட்டிங் ரெடி. மசாலா அதாவது கிரீன் இது என்ன? கிரீன் எல்லாம் இல்ல, ஆல்ஃபாம் சிக்கன் பேஸ்ட் தான். ஆல்ஃபாம் சிக்கன் பேஸ்ட் கிரீன் கலர் இருக்கனால கிரீன் நினைச்சியா ஸ்பெஷலா என்ன பண்ணுவோம்? கிரீன் மசாலா நினைச்சிட்டு. ஓகே ஸோ வந்து நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஆல்ஃபாம் சிக்கன் மசாலா வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எஸ் இந்த மேரினேஷனை முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன தெரியுமா பேபி? what சீக்ரெட் ஆல்ஃபாம் மசாலா. எஸ் ஓகே. ஆக்சுவலி இது வீட்லயே செஞ்சது, வெளிய இருந்துலாம் மசாலாலாம் வாங்கல. இட்ஸ் ஹோம் மேட். ஸோ முழுக்க நாங்க பண்றது மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து ஹோம் மேட்ல தான் பண்றோம், வெளியே வாங்குறதே இல்லை, வீட்லயே செய்றோம். ஸோ இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சொல்றேன். ஒரு 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அது ஆல்ரெடி அது காட்டுங்க வாட்டரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எந்த வாட்டரும் ஆட் பண்ணலை, பட் கொஞ்சம் அந்த ஆனியன் புதினாலாம் ஆட் பண்ணிக்கிறனால அதுலேருந்து வாட்டர் வந்திருக்கு. இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி, சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ள மந்தி செய்ய போகலாமா? இப்போ இது பேஸ்ட் இதில் போடணுமா? இல்லை 10 மினிட்ஸ் மேரினேட் ஆகும். ஓகே ஓகே நான் வாஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து மந்தி செய்ய வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து கொஞ்சமாக மந்தி செய்கிறனால நான் வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர்லேயே வந்து செய்ய போகிறேன். இது நம்ம வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறோம், குக்கர் மூடி வச்சு செய்ய போகிறது இல்லை. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவா? இல்லை 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைசஸ் எப்பவும் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து 3 ஸ்பைசஸ் தான் எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஜீரகமும் பெப்பரும் எடுத்துருக்கோம். ஓகே இது கூடயே நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி லெமன் வந்து நீங்கள் ட்ரை லெமனும் ஆட் பண்ணலாம், பட் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் லெமனை தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஸோ வந்து ஒரு பட்டை, 3 to 4 வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 கிராம்பு, அப்புறம் குருமிளகும் சீரகம். சீரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஏன்னா ஷாஜீரான்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த சீரகமும் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஹலோ பேபி. இது கூடயே நான் வந்து இது வந்து ஒரு ஹாஃப் லெமன் தான், ஸோ 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ஸ்மெல் இப்போவே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கொஞ்சம் ஆனியனை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஆனியன் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன, நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறது. ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க, நான் உடஞ்ச காரம் வரும். ஸோ ஒரு 4-5 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ வந்து ஒரு டொமேட்டோவை வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ மல்லியில் நம்ம வந்து எந்த மசாலாஸுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு வந்து டொமேட்டோவோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டுக்காக. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் வந்து கொஞ்சமாக வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதோட எசன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக ஒன்றுக்கு வந்து 1.25 வாட்டர் எடுப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் 2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் போதுமான்னு பார்த்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். வாட்டர் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேரினேட் பண்ணி சிக்கனு அதுவே எரியுதா கை. சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணுறீங்களா? எஸ், சீக்ரெட் மசாலா போட்டுடலாமா? சீக்ரெட் ஆல்ஃபா மசாலா. சீக்ரெட் ஆல்ஃபா மசாலா. சீக்ரெட் ஆல்ஃபா மசாலா சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த மசாலா இன்கிரிடியன்ஸ் சொல்லிட்டு எப்படி பண்ணுவோம் பேபி? அது வந்து நம்மளோட சீக்ரெட்னு சொல்லலை, இது ஆட் பண்ணாதான் ஆல்ஃபாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சீக்ரெட் மசாலான்னு சொல்கிறேன். சீக்ரெட்னா யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அப்புறம் எதுக்கு நம்ம வீடியோ போடுறோம்? இது வந்து ஆல்ஃபாமோட டேஸ்ட்டுக்கான சீக்ரெட், ஓகேயா? அந்த மாதிரி சீக்ரெட் மசாலா. நீங்க வந்து பக்கத்துல வந்து காட்டுங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா இப்போவே? சோ பண்ணியாச்சு பேபி. வாவ் பேபி, பார்க்கவே சூப்பரா இருக்குல? யா சக்சஸ் பண்ணிடுவோமா இன்னைக்கு? சக்சஸ் ஆகும். அப்புறம் இனிமேல் பேபி ஹோட்டல் செலவே இல்லை, ஏன் பேபி? யா. ஓகே, ஸோ மேரினேட் ஆகட்டும். இனி ஒரு 10-15 மினிட்ஸ். அதுக்குள்ள நம்ம மந்தி வந்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் கூட கொஞ்சமாக நான் வந்து மின்ட் லீவ்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சு. ஃபுல் ஃபாஸ்ட்லையா? ஓகே, கேஸ் ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேயா? ஸோ ஆல்ஃபாம் வந்து மேரினேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆல்ஃபாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் எப்படி? ஆல்ஃபாம் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட அந்த இதெல்லாம் இல்லாதனால ஹோம்லேயே எப்படி பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நான் காட்டி ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனை
நான்ஸ்டிக் பேனு. அதுலேயே நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணுறோம். ஓகே, லைட்டா சில்லி சிக்கனுக்கெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்கன்னு தெரியும்ல. 6 லிட்டர் ஆயில ஊற்றி அதுல நல்லா மொறு மொறு சிக்கனை வறுத்து எடுக்கிறது. இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால லைட்டாக தான், கொஞ்சம் தான், 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் சிக்கனை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு. இது பேபியோட செக்ஷன். சிக்கன் வந்து உங்கள் செக்ஷன், மந்தி வந்து என் செக்ஷன். ஏன்னா ஆமாம், ஹீட் ஆயிடுச்சான்னு பாருங்கள், கை வச்சு பாருங்கள், உள்ளே கை வச்சு பாருங்கள் ஹீட் ஆயிடுச்சான்னு. உள்ள எண்ணெய்க்குள்ள மெதுவா ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க. இப்போ அந்த இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஆமாம், ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகட்டும், அவ்வளோதானே. இடம் பத்துதல்ல, 2 வைக்க முடியுமா? வைக்க முடிஞ்சா வச்சிருங்க, ஒரே டைம் வேலை முடிஞ்சதில்ல. மேபி ஹாட் ஷேப்பில் வச்சிருக்கியா? ஓகே, ஒரு நிமிஷம். க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எஸ், சூப்பர். சாம்பார் மாதிரி எல்லாம் பேசாத, வாய் விடாத. அப்புறம் இந்த மாதிரியே தான் சாப்பிடணும் இன்னைக்கு லஞ்சுக்கு. இது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டி அதுதான் இன்னைக்கு லஞ்சு. அப்புறம் என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து சாஃப்ரான் வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணுறேன் லைட்டாக. ஸ்ப்ரிங்கிள்ஸ் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இன்னைக்கு சாஃப்ரான் விலைலாம் வேற லெவல் ஆயிடுச்சு தெரியுமா? அதில் நீ மந்திக்கு வேற போடுறேன், பாயசம் பண்ணுறதுக்கு போடுறேன்னு சொல்ல முடியும். இல்லை, நம்ம இது அப்ராட்லேருந்து வாங்கினாலும் தெரியல. ஆப்கானிஸ்தானோட தானே அது. குளோபல் வில்லேஜில் வாங்கினா தான் இருக்கு. இல்லையே, இதில் போய் வாங்கணும்ல, வாங்கலையா நம்ம? ஆமாம். ஸோ சிக்கன் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு, ரைஸ் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கோம். வேணாம், வேணவே வேணாம். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரையாது, சிக்கன் ஃப்ரையாது, மந்தி தம் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ மந்தி எந்த கரெக்டுன்னு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து சாஃப்ரான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பார்த்து சூப்பர். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்ல? இல்லை திட்டு போடுங்க, கொஞ்ச நேரம் மாற்றி போடலாம். 20 மினிட்ஸ் ஆகணும் இது ஃப்ரை ஆகுது. ஓரளவுக்கு பீஸா வாங்கிட்டு வர சொன்னால் இருக்கிறதுலே பெரிய பீஸா வாங்கிட்டு நான் இதுதான் சாப்பிடுவேன்னா அப்படி தான் ஆகும். வேகிறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். ஆமாம், இது எப்படி சொல்கிறது, ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். சரி செஃப், எந்த ஊர் செஃப் நீங்க? டைம் வச்சுக்கோ, 25 மினிட்ஸ். இந்த சைடு ஒரு 25, இந்த சைடு ஒரு 25. சரி, சாப்பிடுறது அப்ப எப்போ? சாப்பிடுறது நைட் டின்னர். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சா? நல்லா ஃப்ரை ஆகும்.
அதுக்குள்ளேவா? இவ்வளோ நேரம் நின்று பார்த்தாம அதுக்குள்ளேவா. இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸை வந்து போட்டாச்சு. மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சிக்கன். அல்ஃபம் மாதிரி இருக்கா? அல்ஃபம் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ வந்து எம்மி எம்மி சிக்கன் மந்தி ரைஸ் பண்ணுறேன். மந்தி ரைஸ் அப்படியே கொட்டுவோமா இதில்? ஃபர்ஸ்ட் தூக்குவியா நீங்க அதை? நீ பண்ணுறியா? நான் எப்படி பண்றது? எனக்கு அது பண்ண தெரியாது. சரி ட்ரை பண்றேன். கேக் மாதிரி வரணும். எப்போ ஹாப்பி பர்த்டே மட்டும் உன்னதான் நம்பியிருக்கேன். உன்னதான் நம்பியிருக்கேன். யா 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 யா. பேபி இந்த மந்தி போட்டா தட்டுவாங்க பேபி. என்னமோ தட்டு பண்ணி கரெக்டா வந்தா ஓகே. போதும், குழந்தைங்க கூட தூங்கி இருக்கு. வா 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 மந்தி. என்ன பேபி? பாதி சாப்பிடா சொன்ன தட்டணும்னு. கேட்கணும் என் பேச்ச. தட்டாதான் வேலைக்கு ஆகும். கை வச்சு தட்டுங்க. கை வச்சு சுட இருக்காது. அதுல எல்லாம் தட்டா அதுல ஆவே ஆவாது. யா உடைச்சு விட்டாத. குக்கர் உடைச்சிடாத பேபி. அவ்வளவுதான் பேபி. நீலாம் கரண்டி விட்டு எடுத்துக்கோ. சரி ஓகே. சூப்பர் மந்தி ரெடி ஆயிடுச்சு. மந்தி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ரெடி ரெடியா? ரெடி. வாவ் மந்தி மந்தி சூப்பரா சூப்பர் செஞ்சுட்டாங்க. மந்தி. சோ அல்ஃபம் சிக்கன் மந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். வா பேபி சாப்பிடலாமா? எஸ் சாப்பிடு. சோ மட்டன் மந்தி சொல்றது. சிக்கன் அல்ஃபம் மந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்க சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருந்ததுன்னு. ஆமா, நான் இப்ப போய் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நான் இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். பூங்காற்று இங்க பாரு நம்ம கார்ல பேசிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் பார்க்கல. 2 டேஸா மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணியாச்சு சீரியலை. சாட்டர்டே சண்டேயும் இல்லை. ஸோ குமரன் கேரக்டர் எப்படி இருக்கு நீங்க 1 வீக்கா பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சரிங்களா? சொல்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் மந்தி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா? மந்தி எதில் மேடம் போடுவேன்? கையில பிடிச்சி எடுத்து போட்டுக்கிட்டா போங்க போய் எடுத்து வாங்க. ஸோ பேபி லெமன்லாம் வருது. லெமன் போட்டால் லெமன் வராம லெமன் மந்தி இருக்கு. என்ன குட்டா பேடா நாட் பேடா? குட் தான். ரியலி இட்ஸ் குட். நிறைய கடையில் சாப்பிட்டதை விட பெட்டராக இருக்கு. ஏன்னா நல்ல மந்திலாம் நிறைய இடத்துல இல்லை. ஆமாம் யூடியூப்ல நானே ஆக்சுவலி யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் மந்தி செஞ்சது இன்னைக்கு. பட் அதுலேயே வந்து நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. ஒருத்தங்க ஒன்று போடுறாங்க, ஒருத்தங்க அது போடல மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் சிக்கனை சாப்பிடுங்க. அல்ஃபம் சிக்கன் மந்தி. சிக்கன் சாப்பிட்டு சூப்பராக இருக்கு. ஆல்பம் வேற லெவல். சாப்பிட்டீங்களா? இங்க பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். சூப்பரா. ஓகே, மசாலா ஹைலைட் சிக்கன்ல. அதான் அந்த சீக்ரெட் அல்ஃபம் மசாலா. மசாலா நல்லா போச்சு. என்ன சூப்பரா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. சூடா இருக்கு. இல்ல சூடா. யா. Good now.
நைஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பாய். பாய்.